அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் நரேஷ்குமார், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், சோமனூர், கோயம்புத்தூர் மாவட்டம். கோடைகால கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலையிலிருந்து நம்ம காத்துக்கொள்வதற்கும் தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சில அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அதில் முதலாவதாக உங்களுடைய உடலின் நீர் அளவை சீராக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா ORS பொடி கலந்த தண்ணீரை 1 லிட்டர் தண்ணீரை குடிக்க பாருங்க. இல்லைன்னா லெமன் ஜூஸ், மோர், கூழ் அல்லது நீர் பழங்கள், இதுல ஏதாவது ஒரு ஜூஸ் வகைகளை எடுத்துக்க பாருங்க. வெயில்ல போறீங்கன்னா கையில ஒரு வாட்டர் பாட்டில் எப்பயுமே கொண்டு போய்க்குங்க. முடிந்தவரை வெயில்ல போறதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அடுத்ததா வெயில்ல போறீங்கன்ற போது காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ண பாருங்க. வெயிலின் தாக்கம் நேரடியாக படுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீரிழிவு நோய் மற்றும் சர்க்கரை, இரத்த அழுத்தம், இருதயம், கர்ப்பிணி தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் இவங்கெல்லாம் காலை 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற வெயில்ல அதிகமான தூரம் அதிகமான வெளியில் செல்வதை அவர்கள் தவிர்ப்பது நல்லது. ரொம்ப அதிகமான சர்க்கரை இருக்கிற குளிர்பானங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கோடைகால வெப்பத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னா உடல் சோர்வு, உடம்புல நீர் சத்து குறைபாடு ஏற்படலாம், தோள்களில் அரிப்பு ஏற்படுது. இதுல கடைசியா ரொம்ப அதிகமான தாக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் எனக்கூடிய வலிப்பு. இதுல உடம்போட வெப்பம் அதிகமாகிறது, மனக்குழப்பம் அதிகமாகிறது, மயக்கம் வருது. ஸோ இந்த மாதிரி இது யாராவது ஒரு நபரை நம்ம பார்த்தோம்னா அவர்களை உடனடியாக முதலுதவிக்கோ இல்லை சிகிச்சைக்கோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கோ அரசு மருத்துவமனைக்கோ அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு 108 மற்றும் 104 அலைபேசிகளை அழைத்து உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் முதலுதவி பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது.